நிலவேம்பு, சுக்கு, மிளகு, வெட்டி வேர், விளாமிச்சி வேர், சந்தன சிராய், கோரைக்கிழங்கு, அந்த கண்டங்கத்திரி, சீந்தில், பேய்ப்புடல், பற்படாகம், கலர்ச்சி, அன்னாசிப்பூ, சித்தரத்தை, தூதுவளை, விஷ்ணுக்கிரந்தி எல்லாத்தையும் போட்டது. அதாவது 30 கிராம் இருந்த சர்வசுர குடிநீர் 30 கிராம். அது கூட மொத்தம் 60 கிராம் பொடிக்கு அவங்க 4 லிட்டர் தண்ணி விட்டு 1 லிட்டராக வற்ற வச்சு கொடுத்தாங்க. சரிங்களா? காய்ச்சல் இருக்கிற சமயத்தில் 30 கிராம் நிலவேம்பு குடிநீர் சூரணம் போட்டு 2 லிட்டர் தண்ணி விட்டு அதை 1/2 லிட்டராக வற்ற வச்சு அன்றைய தினம் முழுக்க ஒரு 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நிலவேம்பு கஷாயம் குடிச்சிக்கிட்டே இருக்கணும். 3 நாளுக்கு அப்புறம் காய்ச்சல் குறைஞ்சதுக்கப்புறம் அந்த கஷாயத்தோட டோஸை 2 வேளையாக மாற்றணும். அதுக்கப்புறம் ஒரு 5 நாளைக்கு ஒரு வேளையாக மாற்றணும். இப்படி காய்ச்சல் வந்ததுலேருந்து 10லேருந்து 15 நாள் தொடர்ச்சியாக அந்த டோஸ் குறைச்சிக்கிட்டே கஷாயத்தை நிறுத்தினீங்கன்னா காய்ச்சல்னால் வரக்கூடிய சளி, இருமல், அந்த தலைவலி, தலையில் நீர் கோத்துட்ருக்கிறது, வரக்கூடிய ஜாயிண்ட் பெயின்ஸ், இந்த வாயில் இருக்க சுவையின்மை, பசியின்மை, வயிற்றில் ஏற்படக்கூடிய மந்தம், இது எல்லாமே சரியாகும். சரிங்களா? காய்ச்சல் இருக்கும்போது 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நிலவேம்பு கஷாயம் குடிக்கணும். 3 மணி நேரம் தான் கஷாயத்துக்கான ஆயுட்காலம். அதனால் ஃப்ளாஸ்கில் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 10 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். காய்ச்சல் இருக்கும்போது 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நல்லா வேது பிடிச்சிட்டு மஞ்சத்தூளும் கல்லுப்பும் போட்டு வேது பிடிச்சிட்டு கஷாயத்தை குடிச்சிட்டே இருக்கணும். காய்ச்சல் குறைஞ்சதுக்கப்புறம் அதே கஷாயத்தை அந்த 30 கிராம் பொடி போட்டு 2 லிட்டர் தண்ணி 1/2 லிட்டராக வற்ற வச்சு காலையில் ஒரு தடவை, மத்தியானம் ஒரு தடவை, நைட்டு ஒரு தடவை, இப்படி 5 நாளைக்கு. அதுக்கடுத்து 5 நாளைக்கு 2 வேளையாக மாற்றணும். அதுக்கடுத்து 5 நாளைக்கு ஒரு வேளையாக மாற்றணும். இப்படி டோஸை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு நிறுத்தினீங்கன்னா தான் திரும்ப ரெக்கரன்ஸ் இருக்காது. இப்போது குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1 வாரம் நிலவேம்பு கஷாயம் கொடுத்துருப்பீங்க, சரியாக இருக்கும். ஒரு 3 நாள் கொடுத்துருப்பீங்க. திரும்ப அடுத்து 1 வாரம் கழித்து பக்கத்தில் யாருக்காவது ஸ்கூலில் யாருக்காவது இருக்குது, இல்லை பக்கத்தில் வீட்டில் யாருக்காவது இருக்குன்னா உடனே அந்த இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகி உடனே காய்ச்சல் வரும். அவங்களுக்கு தொடர்ச்சியாக நீங்கள் 15 டேஸ் கோர்ஸ் அந்த மாதிரி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா தான் திரும்ப அந்த காய்ச்சல் ரெக்கரன்ஸ் இருக்காது. அந்த கஷாயம் சின்ன குழந்தைங்களுக்கு அதே கான்சன்ட்ரேஷன், அதே அளவு நீங்கள் குறைச்சிக்கணும். குழந்தைங்கன்னு வரும்போது 30 கிராம் தேவையில்லை, 15 கிராம் போட்டால் போதும். 15 கிராம் போட்டு 1 லிட்டர் தண்ணி விட்டு அதை ஒரு 250 ml வற்ற வச்சு ஃப்ளாஸ்கில் வச்சுட்டு ஒரு 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை 10 to 15 ml கொடுத்துட்டே இருக்கணும் காய்ச்சல் இருக்கும் போது. காய்ச்சல் இல்லைன்னா காலையில் ஒரு தடவை, சாயந்தரம் ஒரு தடவை 15 ml வரைக்கும் கொடுத்தா போதும். அது ஏஜ் பொறுத்து நமக்கு மாறும்.